ரஜினியை சந்திக்கிறது வந்து இயல்பாகவே மனப்பூர்வமாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விரும்பினார். அவரோட விருப்பம் அந்த இடத்துக்குள்ள ரஜினி விருப்பமும் அதை சந்திக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தனால நிறைவேறியிருக்கு. விஜய் வந்த பிறகு திரு சீமான் நம்பிக்கை இழந்து விட்டார் அப்படின்னு பிறகு விமர்சனங்களை சரி செய்வதற்காக திரு ரஜினியை திரு சீமான் சந்திச்சாரா? அர்த்தம் அதான் இன்னைக்கு அவர் திமுக கூட்டணி போக போகிறதில்ல. ஸ்டாலின் கொடுக்குறது எம்எல்ஏ போஸ்ட், அதை விட்டுட்டு போக போகிறதில்ல. ஆனால் போகிறதா இருந்தால் என்ன சீஃப் மினிஸ்டர் சொல்லுன்னு சொல்கிறார். அது விஜயை பார்த்து சொன்னதா? கண்டிப்பாக விஜய் நோக்கி தான் அதை சொல்கிறார். விஜய் தனியாக போகணுன்னு சொல்கிறீங்க. அவர் போய் 1% 8%லாம் வர்றதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. மனச்சாட்சியோட பாருங்கப்பா, நோட்டாவுக்கு ஓட்டு கூடிருன்னு சொன்னீங்களா இல்லையா? என்ன ஆச்சு? நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு. திமுகவுக்கு செல்வாக்கு குறையும், சாராயம் சாவு ஓடுனீங்க. என்ன ஆச்சு? திமுகவுக்கு ஓட்டு கூடிட்டு எதிர்க்கக்கூடிய விஜய் எந்த பக்கம் இருப்பார்? எடப்பாடி பக்கம் இருந்தால் ஒன்றும் இல்லாமல் காலி ஆகிடுவாருங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எந்த பக்கம் விஜய் இருப்பாருன்னு தெரியாமலே அந்த பக்கம் இந்த பக்கம்னு நம்ம கற்பனையாக பேசிட்டு என்ன இருக்குது? சீமா நான் இந்த பக்கம் இருக்கேன் 214 நிற்கிறேன்னு சொல்கிறாப்புல. விஜய் அதை ஒன்றும் கிளியர் பண்ணலையே. ஒரு நீண்ட கால ஒரு திட்டமாகத்தான் ரஜினி சீமான் சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சிங்களா? பொலிட்டிக்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டி. அந்த இடத்துக்குள்ள பல பாசிபிலிட்டிஸ் அரசியல் களத்துக்குள்ள நடக்கலாம். வணக்கம் நண்பர்களே. தனியாக போட்டியிடுவது என்ற நிலையில் சீமான் எத்தனை நாள் தாக்கு பிடிப்பார்? ரஜினியை ஏன் சந்தித்தார்? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன். வணக்கம் நஜந்தன். திரு சீமான் தனித்து போட்டியிடுவது 234 தொகுதிகளையும் தனித்து போட்டியிடுவது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் எத்தனை நாள் இருக்க முடியும்? ஜம்பிங்கில் போகிறது வரை தாக்கு பிடிப்பார், மேலே போகிறது வரை போயிட்டே இருப்பார். இல்லை, அது ரொம்ப நாள் ஆகும்ல. வேற என்ன செய்ய முடியும்? ஒரு வழி இல்லைங்கிறீங்க. நோதர்கோ ஹெல்ப்லெஸ். இந்த யதார்த்தத்தில் 1.1லேருந்து 8% ஒருத்தர் வருவார். 10 வருஷம் ஆகி போச்சு. அது 0.5%க்குலாம் போனோம், 8க்கு வந்துட்டார். 10 வருஷம் ஆகி 8 வருதுக்கு 16 வருதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆகாது. 10 ஆகல, 2016 வந்தார். 21 இன்னும் 8.5 வருஷம் ஆயிருக்கு. 4 தேர்தல் பார்த்தார். ஆமாம், 26 என்னன்னு பார்த்துட்டு அடுத்த கட்டம் பார்க்கணும். 26 ஒரு 12 13 வந்து அதுக்கப்புறம் மாற்றிக்குவாரா? இல்லை, அதுக்கப்புறம் அரசியல் சூழ்நிலைகள் அந்த தன்மைக்கு தக்கன ஒரு முடிவு எடுக்கலாம். பட் தொடர்ந்து தனிச்சு நின்று போய் வளர்ந்துட்டு இருக்கும்போது அவரே ஜாலியாக வளர்ந்துட்டு இருக்கலாமே. பட் அவர் சொல்கிறாரு, நான் வளருவேன், நான் என் காலத்திலே ஆட்சியை பிடிக்க முடியலன்னா எனக்கு வரக்கூடிய அடுத்த சந்ததியரை பிடிப்பாங்க மாதிரி தானே சொல்கிறாரு. அந்த மாதிரி சொல்கிறது அவருடைய இயலாமை தானே காமிக்குது. வேற நீங்கள் 0.5%க்கு போகாமல் 8க்கு வந்ததே சாதனை தானே. ஆனால் ஒரு ஆட்சியில் வரணும், அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா 30ங்கிறது இயல்பு, 30-35 வரணும்ல. கண்டிப்பாக. அதே கட்டத்தில் வந்து ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத ஒருத்தர் முன்னாடி கூட்டணி போனால் அதோட எல்லாமே பனாலாகி சுத்தம் முடிச்சு கட்டிடுவாங்களே. நீங்கள் எடப்பாடி தான் சொல்கிறேன். எடப்பாடியை பொறுத்தவரை டாக்டர் ராமதாஸை தவிர எடப்பாடியால் வேறு யாருக்கும் சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியாது. சீமான் திரு ரஜினி சந்தித்தது கூட தன்னுடைய எதிர்காலம் இன்னும் கூட பிரகாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, எல்லா அரசியல் தலைவர்களும் தங்களோட எதிர்காலம் பிரகாசமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கல, தப்பு இல்லை. எல்லாரும் அவங்க ட்ரீமில் தான் போவாங்க. அதனால் அந்த சந்திப்பில் அடுத்த தேர்தலுக்கு முன்பாக இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரியான பெரிய தாக்கம் கொண்ட பிம்பங்களை சந்திக்கிறது. ரஜினி சந்திப்பில் எதுவும் இல்லை, ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். நான் இப்படி சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அது ரெக்க கட்டிட்டு போயிட்டு தான் இருக்கும். ஒரு பலூன் மாதிரி பறக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்ஸுக்கு இன்னொரு அதோட பெரிய பலூனாக பறக்க விடக்கூடிய ஒரு பொலிட்டிக்ஸ் தான் இது. நீங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முக்கியமாக நேரடியாக நீங்கள் திரு சீமானுக்கு அறிவுரை ஆலோசனை தரீங்களான்னு தெரியாது, ஆனால் நிகழ்ச்சிகளில் நீங்கள் சொல்கிற அறிவுரைகள், நீங்கள் சொல்கிற அனாலிசிஸ், உங்களுடைய பகுப்பாய்வு எல்லாமே அவருக்கு பயன்பட்டுட்டு தான் இருக்கும். ஏன்னா பல நிகழ்ச்சிகள் நீங்கள் பல பதிவுகளில் முன்கூட்டி அவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லியிருக்கீங்க. ரஜினியை சந்திக்கும்படி ஆலோசனை சொன்னீங்களா? ரஜினியை சந்திக்கிறது வந்து இயல்பாகவே மனப்பூர்வமாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விரும்பினார். அவரோட விருப்பம் அந்த இடத்துக்குள்ள ரஜினி விருப்பமும் அதை சந்திக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தனால நிறைவேறியிருக்கு. சில ஆண்டுகள் முன்னால், ஒரு 2.5 ஆண்டுகள், ஒரு 3.5 ஆண்டுகள் முன்னால் இரு துருவங்கள் போல் இருந்த ஆளுமைகளை ஏன் சந்திக்க வச்சிங்க? அவர்கள் விரும்பினாங்க, சந்திக்கிறாங்க. 2 பேருமே அவுட் ஸ்போக்கன், 2 பேருமே பிளெயினான ஆட்கள், 2 பேருமே சமுதாயத்தில் அடித்தளத்தில் இருந்து உயர்ந்து வந்தவங்க.
ஸோ 2 பேரும் சந்திக்கிறதுல தப்பு இல்லையே. இன்னொருத்தரோட ஊண்டுகோல் இல்லாமல் தானே வளர்ந்து வந்தவங்க. முக்கியமாக அரசியல் தளத்தில் திரு ரஜினி அரசியலுக்கு வருவார் அப்படின்னு பல பேட்டிகளில் நீங்கள் பேசியிருக்கீங்க. அதுக்கப்புறம் திரு ரஜினி அவருடைய காரணங்களுக்காக தன்னுடைய முடிவை மாற்றிக்கிட்டாரு. அதே மாதிரி திரு சீமான் ஒரு மிகப்பெரிய அதிகாரமாக மாறுவார் அப்படின்னு தொடர்ந்து பதிவு பண்ணுறீங்க. அதிகாரமாக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தவரையும் அதிகாரத்தில் வருவார் அப்படிங்க நம்புறவரையும் எதுக்கு சந்திக்க வச்சிங்க? இவர் அரசியல் களத்துக்குள்ளே போட்டியாளராக இருக்கும்போது எதிரும் புதிராக இருந்தாங்க. இப்போ ரஜினிகாந்த் போட்டியாளர் இல்லை. போட்டியாளராக இல்லாதவரை ஒருத்தர் அரசியல் தலைவர் சந்திக்கிறதுல அது அவருக்கு என்ன நஷ்டம் இருக்க முடியும்? லாபம் தான் இருக்கும். விஜய் வந்த பிறகு திரு சீமான் நம்பிக்கை இழந்து விட்டார் அப்படின்னு பிறகு விமர்சனங்களை சரி செய்வதற்காக திரு ரஜினியை திரு சீமான் சந்திச்சாரா? விஜய் வந்த பிறகு ஆரம்பத்தில் விஜய் பல நிரூபிக்காத 0% விஜயை ஃபோல்ஸா நினைச்ச சீமான் தான் நம்பிக்கை இழந்த சீமான். இப்பொழுது விஜய் ஒரு ஃபோல்ஸே இல்லை. கருவாட்டு குழம்பு சாம்பார் என்பது மட்டுமல்ல, அழுகுன பூமுட்டன்னு விஜய் அடிக்கக்கூடிய சீமான், வளர்ச்சி பெறக்கூடிய சீமான். கமல்ஹாசனையும் இப்படி தான் அடித்தார். அந்த மாதிரி விஜய் அடிக்க சீமானுக்கு வளர்ச்சி இருக்குது. கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல்வாதி, சாராய வாரிகளை கல்வி தந்தி ஆக்கினார்னு ஓங்கி அடித்தால் தான் சீமான் வளர்ந்தார். அதே மாதிரி எம்ஜிஆர் 3 எழுத்து, விஜய் 3 எழுத்துன்னு சொல்லும்போது ஏன் நீங்கள் ஜெயலலிதாவுக்கு ஊழலை பற்றி பேசலை, ஏன் அதிமுக ஊழலை பற்றி பேசணும்னு சொல்லும்போது விஜய் சந்தர்ப்பவாதி, நோட்டுக்கு சீட்டுக்கும் விலை போவதுக்கு பிளான் பண்ணுறாருங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு எண்ணத்தை சீமான் உருவாக்குறது. சீமானுக்கு கமல்ஹாசன்கிட்ட மோதி வளர்ந்துற மாதிரி விஜய்கிட்ட மோதி வளர்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகுது. அதனால தான் விஜய்க்கு நான் சொல்கிறேன், 214 தனிச்சுங்கிற டிக்ளேர் பண்ணிவிடுங்க. பலன் நிரூபிக்காதவங்களுக்கெல்லாம் யாரும் பெருசாக சீட்டு தர மாட்டாங்க. உங்களெல்லாம் யாரும் ஏற்றுக்கிட்டும் வரமாட்டாங்க. அது பார்க்க, படிக்க, எழுதுறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படி எழுதுறதுக்கு காரணமே உங்களை சுற்றி இருக்கவங்க தான். அப்படி செய்தி வர்றதுக்கே காரணமாக இருக்கும். அது கூட தெரியாமல் நம்மளை பற்றி சரியான செய்தி வந்துட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஏமாற்றத்தை கொடுக்கும் என்பது என்னோட கருத்து. விஜய் 234 தனியாக போடுமா? கண்டிப்பாக. ஏன் எப்படி சொல்கிறீங்க? இப்போ விஜயகாந்த் 234 தனியாக போட்டார். கமல்ஹாசன் 39 கிட்ட தனியாக நின்னார். சீமான் 234 தனியாக நின்னார். இவங்கெல்லாம் தனியாக நின்று தான் பலன் நிரூபித்து வராங்க. விஜய் பலன் நிரூபிக்காமலே தன்னை தலைவர் நினச்சிக்கிட வேண்டியதான். அவருக்கு பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு தினமலரில் எழுதி படித்து சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதான். நடைமுறையில் அந்த டைம் வரும்போது விஜய் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பார். விஜய் இன்னைக்கு திருமாவளவனே பாருங்கள், என்ன சீஃப் மினிஸ்டராக சொல்லு இன்னும் தெளிவாக சொல்கிறாரா? நாங்கள் ஒரு காலத்தில் பேசியிருந்தோம் அப்படின்னு திருமாவளவன் அர்த்தம் தான். இன்னைக்கு அவர் திமுக கூட்டணி போக போகிறதில்ல. ஸ்டாலின் கொடுக்குறது எம்எல்ஏ போஸ்ட்டு, அதை விட்டுட்டு போக போகிறதில்ல. ஆனால் போகிறதா இருந்தால் என்ன சீஃப் மினிஸ்டராக சொல்லுன்னு சொல்கிறார். அது விஜயை பார்த்து சொன்னதா? கண்டிப்பாக விஜயை நோக்கி தான் அதை சொல்கிறார். விஜய் தனியாக போகணுன்னு சொல்கிறீங்க. அவர் போய் 1%, 8%லாம் வர்றதுக்கு 10 வருஷம் ஆயிடுங்க. அதாவது பலம் நிரூபிக்காத அஜித் வந்துட்டா உடனே அவருக்கு பெர்சன்டேஜ் கொடுத்துருவீங்களா? அது நிஜந்தனும் ரவீந்திர சாமியும் தினமலரும் தினத்தந்தியும் முடிவு பண்ணி பெர்சன்டேஜ் கொடுக்க முடியுமா? எடுக்கிற ஓட்டை வச்சு தேர்தல் ஆணையம் தான் அந்த பெர்சன்டேஜை கொடுக்க முடியும். ஆனால் வந்த பிறகு ஒரு பெரிய அதிரடி கொடுத்துட்டாரு விஜய். 214 நிற்கன்னு கூட அவர் சொல்லாதது அவருக்கு பெரிய பலகீனம். அவர் பார்ட் டைம் பொலிட்டிஷனாக விக்கிரவாண்டியில் நிற்காதது கமல்ஹாசன் பண்ணுற அதே தப்பை பண்ணுறாரு. அதே மாதிரி 214 இன்னும் டிக்ளேர் பண்ணாமல் இருக்கிறது. என்ன கிடைக்குதோ அதோட குறைஞ்சு தான் போகும். இலக்கு 2026 தான். எதுக்கு இப்போவே அனௌன்ஸ் பண்ணோம்? 26 இலக்கு தான் சொன்னால் கூட இவர் ஒரு சபார்டினேட்டாக போகிறதுக்கு நிற்கிறாரா, பிரைமரியாக நிற்கிறாங்க. அவர் ரசிகர்கள் மத்தியில் பார்வை இருக்கும். ரசிகன் பிரைமரியாக நிற்கணும்னு தான் விரும்புவான். விஜய் சீஃப் மினிஸ்டராக தான் ஓட்டு போடுவான். விஜய் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் சொன்னால் ஓட்டை போட மாட்டான். இல்லை, அவங்களே அறிக்கை சொல்கிறாங்க. அது ஒரு முதன்மை சக்தி தான். திரு விஜய் முதலமைச்சர் ஆகுதான் தன்னுடைய கட்சியினுடைய நோக்கம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. முதன்மை சக்தி தான். முழு சக்தியாட்டே நிற்கணுமே தவிர இவங்களை முதன்மை சக்தியாட்டு 1% ஓட்டு எடுத்து யாரும் கூட ஏற்றுக்கிட்டு வரமாட்டாங்க. என்ன வேறுபாடு நீங்கள் முதன்மைக்கும் முழுமைக்குன்னா 214 சீமான் இருக்கிறாள். இது முழுமையான சக்தி. முதன்மை சக்தின்னு சொன்னால் இவரை யாராவது ஏற்றுக்க மாட்டாங்களாங்கிற நப்பாசையில் போகிறது. பலன் நிரூபிக்காத ஒருத்தரை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கிறது தான் 100க்கு 100 உண்மை. தினமலரில் எழுதும்போது படிக்க சந்தோஷமாக இருக்கும், தினத்தந்தியில் எழுதும்போது படிக்க சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ரியாலிட்டியில் ஒரு பலன் நிரூபித்த ஒரு கட்சி வராது. இன்டைரக்டாக என்ன சிஎம்மாக சொல்லுங்கிற கோரிக்கையை தான் திருமாவளவன் வைக்கிற மாதிரி தான் வைப்பாங்க. எல்லா கட்சிகளும் கூட்டணி போகிறாங்க, விஜய் போகக்கூடாதான்? தாராளமாக போகலாம். பலத்தை நிரூபிச்சுட்டு அந்த பலத்துக்கு தக்கன கூட்டணிக்கும் போகலாம், கூட்டணியில் சேர்த்துக்கவும் செய்யலாம். பலம் நிரூபிக்காமல் 0%ல இருந்து கூட்டணி போயிட முடியாது. எத்தனையோ கட்சிகள் முதல் தேர்தலே கூட்டணி போயிருக்காங்களே. அடையாள அரசியலுக்காக 5 சீட்டு 6 சீட்டு மேக்சிமம். விஜய்க்கு அடையாள அரசியலுக்காக 10-12 சீட்டு கிடைக்கலாம், அவ்வளவுதான். ரொம்ப குறைச்சி சொல்றீங்க. இல்லை, பலம் நிரூபிக்காதவங்களுக்கு 12 கொடுக்கறது கூட நஷ்டமாயிரும். கொடுக்குறவங்களுக்கு சிவாஜிக்கு 50 கொடுத்து ஜானகி அம்மையார் நஷ்டப்பட்டு போனாங்க. எங்கேருந்து ஓட்டு வரல. சிவாஜி வெளியேறினையும் காங்கிரஸ் 20% ஓட்டுக்கு ஐயா மூப்பனார் காமராஜ் ஆட்சி எப்பன்னு கொண்டு போயிட்டார்.
திமுக 34% போயிட்டு. அப்போ சிவாஜிக்கு எங்கேருந்து ஓட்டு வந்தது? ஜானகிக்கு அதிமுக ஓட்டை தான் சிவாஜி எடுத்து வச்சுருந்தார். அப்போ உங்கள் ஓட்டை அவருக்கு கொடுத்துக்கிட்டு, அவருக்கு 50 சீட்டும் கொடுத்துக்கிட்டு ஜானகி அம்மையார் நஷ்டப்பட்டுட்டார். அப்போ நஷ்டப்பட்டுட்டாங்க. விஜய்க்கு எங்கேருந்து ஓட்டு வரும்? நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 30 சீட்டு எடப்பாடி கொடுத்தாலும் அந்த 30 சீட்டுக்கான ஓட்டு அதிமுக ஓட்டு தான் வரும். உங்கள் ஓட்டுக்கே நீங்கள் விஜய்க்கு 30 சீட்டு கொடுக்குறது உங்களுக்கு பலகீனம். விஜய்க்கு ஓட்டு இருக்கும்ல, எங்கேருந்து ஓட்டு வரும்? எடப்பாடி சிஎம்மா சொன்னால் யார் போடுவா? விஜய் சிஎம்னு சொன்னால் ரசிகர்கள் இருக்கிறவங்க குட்டையோ நொட்டையோ சிறுசோ பெருசோ கொஞ்சம் ஓட்டு வரும். அதே ஆள் எடப்பாடியை சொன்னாலோ, சீமானை சொன்னாலோ, ஸ்டாலினை சொன்னாலோ, அண்ணாமலையை சொன்னாலோ அந்த ஆட்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க ரசிகர்கள்? இதுதானே விஜய்கிட்ட இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட வியாபாரிகளுக்கும் உண்மையான ரசிகர்களுக்கும் வித்தியாசம். வியாபாரிகள் விஜயை வச்சு ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்டுக்கு டபுள் மடங்கு என்னத்தையும் அடித்து தூக்கிட்டு போயிடலாங்கிற மாதிரி வியாபாரத்தில் இருக்கிறான். சாதாரண ரசிகன் விஜய் சிஎம்னு தானே இருப்பான். அவன் இன்னொருத்தரை விஜய் சிஎம்னு சொன்னால் ஓட்டு போட மாட்டான். வியாபாரிகள்னா வியாபாரினா விஜய்க்கு ஒரு பாப்புலாரிட்டி வந்துடும். அந்த பாப்புலாரிட்டிக்கு எடப்பாடிக்கிட்ட அந்த பாப்புலாரிட்டியை வித்துடலாம், எடப்பாடி ஃபண்ட் பண்ணுவார், அதில் நமக்கும் பங்கு வரும்னு நினைக்கிறவங்க தான் வியாபாரி. நீங்கள் என்ன யாரை அக்யூஸ் பண்ணுறீங்க? யாரை குற்றம் சுமத்துறீங்க? விஜயோடைய ஆலோசகர்களையா? ஆலோசகர்களையா, செய்தி தொடர்பாளர்களையா, விஜயை நம்பி அதிமுக கூட்டணியில் டிக்கெட் கிடைக்கக்கூடியவங்களான்னு சொன்னால் எல்லாமே இது எல்லாத்தையுமே சேர்த்து தான். இது இல்லை, அதிமுக விரும்புது இல்லை விஜய் வர்றதை? அதிமுக விரும்புங்கிறது தெள்ள தெளிவாக எடப்பாடி காட்டுறாரு. என்ன அளவு உயரத்தில் விரும்புகிறாரு? அடையாள அரசியல் அளவு உயரத்தில் தான் விரும்புவார். அரசியல் சக்திங்கிற உயரத்தில் விரும்ப மாட்டார். இல்லை, இந்த பெரிய அளவுக்கான எழுச்சி மாநாட்டில் கிடைச்சதை பார்க்கும்போது 30, 40, 80 வரைக்கும் போகாதா? இல்லை, 130 வரை கூட போட்டு இல்லை 214 போகிறது தான் கரெக்டாக இருக்குங்கிறது என் கருத்து. இல்லை, கூட்டணின்னு போனால் அதான் 214 போகிறது தான் கரெக்டாக இருக்குங்கிறது என் கருத்து. அது எவ்வளோ நாள் வருது? அது ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாளாக இருக்கும். அது எல்லாத்துக்கும் தானே. விஜய்க்கு மட்டும் என்ன ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரமா? அஜித் வந்தாலும் இதுதான், சூர்யா வந்தாலும் இதுதான், எல்லாத்துக்கும் தானே. உத்தி மாற்றக்கூடாதானே விஜய்? பல நிரூபிச்சுட்டு தான் ஏதாவது வேலைக்காகமானு பார்க்க முடியுமே தவிர 0% என்ன உத்தியை மாற்றினாலும் கடைசியில் கிடைக்கக்கூடிய அதிர்ச்சி அடிங்கிறது அப்படியே இருத்திடும். அதுக்கு பிறகு ஆல்டர்னேட்டிவ் எதுவும் பண்ண முடியாது. அதனால திரும்ப சகாதேவ மாதிரின்னு சொல்லி 214 தயாராக சொல்கிறேன். உங்களுக்கு கமல்ஹாசன் மாதிரி தயாராக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க. உங்கள் வீக்னஸை மறைச்சி அரசியல் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. அதில் என்ன வீக்னஸ்? 214 கேண்டிடேட்டு உறுத்தா இல்லை. இல்லை, தமிழ்நாடு முழுக்க பலமாக இருக்குன்னு அந்த கட்சிக்காரர்கள் சொல்கிறாங்க. அவங்க பின்ன என்ன, நாங்கள் பலகீனமாக இருக்குன்னா சொல்லுவாங்க. பேரம் பேசுறதுக்குனாலும் பலமாக இருக்குன்னு தான் சொல்லி தான் தீரணும். முழுமையாக கேண்டிடேட் வர்றதுக்குனாலும் கூட பலமாக இருக்குன்னு சொன்னால் தான். இல்லாத தொகுதியில் அங்கே விழுப்புரத்தில் பலமாக இருக்காமே, கடலூரில் பலமாக இருக்காமே, நம்ம ஊர்லேயும் பலம் பெறுவோமேன்னு ஆள் வருவான். இல்லை, மற்ற சினிமா நட்சத்திரங்கள் தலைவர் ஆவதற்கும் விஜய் ஆனதற்கும் ரெண்டையும் ஒப்பீடு செய்ய முடியாதுல்ல? நான் ஒப்பீடு செய்கிறேன். கேட்குறீங்களா? சொல்லுங்க. விஜய் ஜெயலலிதா அம்மையார் தலைவா படத்தை அடித்ததில் கோபத்தில் மோடியை போய் பார்த்தார். ஜெயலலிதா அம்மையார் 6% வாக்கு உயர்ந்தாங்க. அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் 37 சீட்டு எடுத்து 45% வாக்கு எடுத்த பிறகு ஜெயலலிதா அம்மையார் சாகிறது வரை விஜயை ஒப்பிட முடியாது. விஜய் ஒப்பிட முடியாது. ஜெயலலிதா அம்மையாரிடம் வெத்து வேட்டு செல்லாத நோட்டு என்று நிரூபணமாகி ஜெயலலிதா அம்மையார் அரசியல் செல்வாக்கில், வெத்து வேட்டு செல்வாக்குன்னு அவர் தனிப்பட்ட முறையில் சொல்லலை, அரசியல் செல்வாக்கில் ஒன்றுமில்லாதவர் நிரூபணமாகி ஜெயலலிதா அம்மையார் மரணம் அடைவது வரை வாய் திறக்காத விஜயை இன்னொருவோடு ஒப்பிட முடியாது. ஒன்று, சீமான் எடப்பாடிக்கு எல்லாமாடா பயப்படுறது, உன்னை என் தம்பியே இல்லைன்னு, உன் தம்பின்னு சொல்றதுக்கு எனக்கு கேவலமாக இருக்குன்னு சொல்லி சீமான் 3.8% 6.8%, 3% வாக்கு உயர்ந்து விஜய் அடித்து உயர்ந்த நிலைமைக்கு ஆளான விஜயை இன்னொரு நடிகரோட ஒப்பிட முடியாது. சரி, அடுத்து விக்கிரவாண்டியில் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்துக்கிட்டு நோட்டாவுக்கு ஓட்டு கூடிடணும்னு இந்த கூட்டங்கள் என்ன வருத்து வந்தது. மனச்சாட்சியோட பாருங்கப்பா, நோட்டாவுக்கு ஓட்டு கூடிடணும்னு சொன்னீங்களா இல்லையா? என்னாச்சு? நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு. திமுகவுக்கு செல்வாக்கு குறையும், சாராய சாவு ஓடுனீங்க, என்னாச்சு? திமுகவுக்கு ஓட்டு கூடிட்டு. போலிங் குறையும், நீங்கள் என்னாச்சு? போலிங் கூடிட்டு. அப்போ நீங்கள் பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு கட்சி ஆரம்பித்து கண்டஸ்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஆமாம், இந்த விஜய் யாரு கூடயும் ஒப்பிட முடியாது. என்ன மேட்டர்னா, கமல்ஹாசனோட ரசிகர் பலம் கூட இருக்குது. அந்த ரசிகர் பலம் கூட இருக்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்குறீங்க. அது வாக்கு அல்ல. உங்கள் நிலைமை சீமான் கூட ஒப்பிட்டா உங்கள் லீடர்ஷிப் ரொம்ப மோசமாக போகுது. சீமான் உங்கள் விஜய் கம்பேரிசனில் சீமான் எழும்பிட்டு இருக்கிறாரு, வளர்ந்துட்டு இருக்கிறாரு. இது டீப்பாக வாட் இஸ் பொலிட்டிக்ஸுங்கிறத தெளிவாக
பாயிண்ட் பை பாயிண்ட் பார்க்குறவங்களுக்கு தெரியும். மேலெழுந்த வாரியாக சீமானுக்கு 2% வரும் 4% வரும்னு சொன்னவங்கலாம் விஜயை காட்டி சீமான் மேலே எதிர்த்து பேசி ஒரு திருப்தி அடைஞ்சிக்கிடலாம் கொஞ்ச காலத்துக்கு, சந்தோஷமாக இருக்கட்டும் கொஞ்ச காலத்துக்கு. அதில் இது யாரும் நம்ம தடுத்துட முடியாது. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராட்டும் விஜய்க்கு நெகட்டிவாக பேசுகிறவங்களும் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கலாம். விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே வழி 234 நல்ல கேண்டிடேட்டை தயார் பண்ணி போட்டு நேர்மறையாக அரசியல் சக்தின்னு நிரூபிக்கிறது தான். என்னைக்கு சீட்டு வாங்கி என்னைக்கு ஆட்சி பிடிக்கிறது, அதனால கூட்டணி அமைச்சு ஒரு 30-40 சீட்டு ஜெயிச்சு அடுத்த சட்டப்பேரவை தேர்தல் முதலமைச்சர் ஆகணும் பார்ப்பாரா? நீங்கள் 234 தனியாக போக சொல்லி கூட்டணி அமைச்சா சிவாஜி தான். பல நிரூபிக்காம கூட்டணி போனால் சிவாஜி தான். எஸ், விஜய் எதுக்கு சிவாஜி ஆகணும்? பல நிரூபிக்காம கூட்டணி போகக்கூடியவரெல்லாம் சிவாஜி தான் ஆவாங்க. அது கடந்த கால வரலாறு அப்படியே ரிப்பீட் ஆகணும் அவசியம் இல்லையே. எங்கே விஜய்க்கு எங்கேருந்து ஓட்டு வரும்? தெலுங்கானாவிலையும் ஆந்திராவில இருந்தால் ஓட்டு வரும். ஏன் தமிழ்நாட்டில் ஏற்கனவே கட்சிக்கிட்டு ஓட்டு போகாத? எடப்பாடி சீஃப் சொன்னால் எடப்பாடி ஏற்றுக்கிறவங்க மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. விஜய் ரசிகனே போட மாட்டான். நான் எதுக்கு எடப்பாடி சிஎம்க்கு ஓட்டு போடணும்? விஜய் சிஎம்னா ஓட்டு போடுவோம்மா. அதிமுகவிலிருந்து திமுகவிலிருந்து ஏன் சீமான்கிட்ட இருந்து ஓட்டு போகாத விஜய்க்கு? விஜய்க்கு எடப்பாடியை ஆதரிச்சா சிவாஜி கேஸு தான், சந்தேகமே இல்லை. நீங்கள் மற்றவங்க பேசி திருப்தி அடைஞ்சிக்கலாம். சீமான் 2% வருவாங்கன்னு ஒரு சகோதரர் திருப்தி அடைஞ்சார்லே, அந்த மாதிரி பேசி ரிசல்ட் வரதை திருப்தி அடைஞ்சிக்கலாம். ஒன்றுமே இல்லை. ரியல் பொலிட்டிக்ஸில் விஜய் ஒன்றும் இல்லை. நிரூபிக்கணும். நிரூபிக்காதவங்களுக்கு வேல்யூ இல்லை. நிரூபிக்காமல் சும்மா ஆளுங்களை வச்சுக்கிட்டு வெப்பில் ஆள் பிடிச்சி காகிதத்தில் ஆள் பிடிச்சி எழுதினாலாம் வேலைக்கு ஆகாது. நடைமுறைங்கிறது அரசியல் நிரூபிக்கணும். செந்தில் பாலாஜி கூட பழம் இல்லைன்னு தெரியாதவர், நிரூபிக்காதவர் பற்றி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால், நிரூபிக்காத ஒருத்தருக்கு எடப்பாடி கொஞ்சம் அதிக சீட்டு கொடுத்தாருன்னா எடப்பாடி பலகீனம் அடைஞ்சிட்டாரு, அவர் மன வலிமை அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். முக்கியமாக திரு விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு திரு ரஜினிகாந்த் செய்தியாளர் சந்தித்த போது கேட்டபோது ரொம்ப நல்லா பண்ணாரு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னதே ஏதோ திரு விஜய்க்கு திரு ரஜினிகாந்த் ஆதரவு கொடுக்குறாரோ அப்படிங்கிற விதமான செய்திகள் பரவுச்சு. பொதுவாக எல்லாத்தையும் வாழ்த்துறதான். இதே சீமான் சந்திச்சது மாதிரி விஜயும் கூட ரஜினியை சந்திக்கலாமா? யார் தடுக்கிறா? ஆனால் சீமான் சந்தித்தது என்பது இந்த மாதிரியான அவர் நியூட்ரலாக இருக்காரு அப்படிங்கிறத காட்டவும், ஒருவேளை விஜய் பக்கம் இருப்பாரோ, ஏன்னா திமுகவை எதிர்க்கக்கூடிய விஜய் எந்த பக்கம் இருப்பார்? எடப்பாடி பக்கம் இருந்தால் ஒன்றும் இல்லாமல் காலி ஆகிடுவாருங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எந்த பக்கம் விஜய் இருப்பாருன்னு தெரியாமலே அந்த பக்கம் இந்த பக்கம்னு நம்ம கற்பனையாக பேசிட்டு இருக்கல. என்ன இருக்குது? சீமா நான் இந்த பக்கம் இருக்கேன் 214 நிற்கிறேன்னு சொல்கிறாப்புல. விஜய் அதை ஒன்றும் கிளியர் பண்ணலையே. எடப்பாடி விஜய் கூட்டணி அமையணும், அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமையணும், அவங்க மிகப்பெரிய சவால் சக்தியா இருக்கணும். அதிமுக தமிழக வெற்றி கழகம் பாமக சேர்ந்தால் திமுக கூட்டணியை அசைத்து விட முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்கே நிறைய பத்திரிகையாளர்களுக்கு. சரியா தவிர பாமகவோட குறைஞ்ச சீட்டு தான் தாவேக்கா கிடைக்கும். அதிமுக எடப்பாடி விஜய் அன்புமணி ராமதாஸ் சேர்ந்தா வெற்றியா இல்லையா? பாமகவோட குறைஞ்ச சீட்டு தான் விஜய் வாங்க முடியும் முதல்ல. இந்த அணி ஜெயிக்குமா இல்லையா? இந்த அணி வட தமிழகத்தில் அதிமுகவும் பாமகவும் ஜெயிக்கும். விஜய் சந்தர்ப்பவாதி, நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகக்கூடிய வியாபாரின்னு சீமான் அடிக்கிற அடியில் யாரும் விஜய் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. சிவாஜி கட்சி கேண்டிடேட் மாதிரி தான் விஜய் கட்சி கேண்டிடேட்டும் 5000-6000 மட்டும் தான் எடுப்பாங்க. திமுகவை அகற்றிவிட வேண்டும். திமுகவுக்கு எதிரான மக்கள் கருத்து இருக்கிறது. திமுக எவ்வளவு பெரிய அணியை அமைத்தாலும் அது அதிமுக தாவேகா மக்கள் கருத்து இருக்கிறதெல்லாம் சும்மா கட்டும் எதிர்ப்புன்னு சொன்ன முகங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு வாங்க சார், அதே முகங்கள் தான் மீண்டும் சொல்லிட்டு இருக்கோம். நீங்களும் அந்த முகங்கள் சொல்றதையே போட்டு பழைய பல்லவியை எவ்வளவு நாள் தான் சார் பாடிட்டு இருப்பீங்க? நான் கேட்கறது திமுக ஆட்சி அகற்றுவதற்கு இந்த அணி அமையணும் அப்படின்னு பத்திரிகையாளர் நினைப்பது சரியா தவறான்னு கேட்கிறேன். கண்டிப்பா அவங்களுக்கு உரிமை இருக்கு. யாரும் ஒரு அரசை அகற்றதுக்கு அணி அமைக்கிறதுல அவங்களுக்கு ஜனநாயகம் அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கு. அதுக்காக பலம் நிரூபிக்காத ஒருத்தரையும் பலமுள்ள ஒருத்தரையும் ஒன்னா சேர்த்து பேசுறது அயோக்கியத்தனம். அது நியாயமற்ற செயல், நடுநிலையற்ற செயல். ஒரு சிலர் மேல வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் காட்டக்கூடிய வன்மமான காழ்ப்புணர்ச்சி கொண்ட செயல். இப்போ சொன்ன நீங்க பதில் இருக்கிற வார்த்தைகளை அர்த்தம் சொல்லுங்க. எதுக்கு அயோக்கியத்தனம் சொன்னீங்க, எதுக்கு வன்மம்னு சொன்னீங்க? அதான் 2% சீமான் வருவாருன்னு சொன்னவங்க தான் மீண்டும் சீமானுக்கு எதிராக அந்த பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. சீமானுக்கு எதிரான பிரச்சாரம் ஏன் சொல்றீங்க? தொடர்ந்து சீமானுக்கு எதிரான அந்த பிரச்சாரம் ஊடகத்தில் இருக்குங்கிறனால தான் நான் சொல்றேன். எடப்பாடி விஜய் அன்புமணி சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறது சீமானுக்கு எதிரான பிரச்சாரமா? எடப்பாடி விஜய் அன்புமணி சேர்ந்திருக்காங்கிறது பல நிரூபித்த அன்புமணியும் பல நிரூபிக்காத விஜயையும் ஒன்னா இக்குவேட் பண்றது அன்புமணிக்கு செய்யக்கூடிய அநீதி. அது அன்புமணிக்கு எதிரானது. எஸ் பல நிரூபிச்ச யாருக்கு எதிராட்டும் பல நிரூபிக்காதவங்களை கொண்டு சேர்க்கறது அநீதி. ஏன் சொல்ல போனா தேமுதிகவை தாவேகாவோட குறைஞ்ச சீட்டுக்கு எந்த அணிலையும் ஒத்துக்காது.
ஆனால் சீமானை முன்னிறுத்தி சீமானையும் சேர்த்து கொண்டு கடந்த மக்களவைத் தேர்தலில் கூட அதிமுகவும் சீமானும் ஒன்று சேர்ந்தால் திமுக அணியை பல இடங்களில் தோற்றடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்கல்ல? நான் இல்லைன்னு சொன்னேன். நான் சீமான் தனிச்சு நிற்பாருன்னு தான் நான் சொன்னேன். நீங்க சொன்னீங்க, ஆனால் 2 பேரும் சேர்ந்து இருந்தால் திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்திருக்க முடியுமா? இல்லை, சீமானுக்கு நிலைப்பாடே திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவுக்கு ஊதுகுழல் ஒட்டு நின்று தானே அவர் ஓட்டு எடுக்கிறார். இவங்க மட்டும்தான் அவருக்கு எதிரியா இருப்பாங்களா? 4 பேரும் எதிரியாக தானே அவர் சொல்றாரு. பாஜக கிட்ட சாஃப்டா இருக்காருல்ல? பாஜகவும் எதிரியாக தான் அவர் சொல்றாரு. பாஜக சாஃப்டா இருக்குல்ல? பாஜக அவங்க இன்க்ளூசிவ் பொலிட்டிக்ஸில் அவங்களுக்கு கிறிஸ்தவ முஸ்லீமுக்கு அவங்கள மற்றவங்க எதிர்க்கும் போது எத்தனை பேரை தங்களுக்கு உள்ளடக்கி கொள்ள முடியுமோ அத்தனை பேரை உள்ளடக்கி கொள்வாங்க. அதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. அது சீமான் இருந்தால் நல்லதுன்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக அதான் ப்ரோஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. அண்ணாமலை அதை தான் பண்ணுறாரு. ஹெச்ராஜா போன்றவங்களாம் ஆரம்ப கட்டத்தில் ரியல் பொலிட்டிக்ஸ் இல்லாமல் ஒரு ஐடியாலஜிக்கல் பொலிட்டிக்ஸையே பேசிகிட்டு இருந்தாங்க. அது அந்த அன்னைக்குள்ள காலகட்டம். அண்ணாமலை மெட்டீரியல் ரியல் பொலிட்டிக்ஸை பேசும்போது சீமான் அண்ணா ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டு எடுக்காரு, தனிச்சு நிற்கிறனால அவருக்கு ஓட்டு கிடைக்குதுலாம் அப்பப்போ சீமானுக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்கிறார். சீமான் தான் அண்ணாமலைக்கு எதிரான கருத்துக்களில் கடுமையாக சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு நீண்டகால அரசியலை வடிவமைக்கக்கூடிய, விஷுவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் விமர்சகரா அல்லது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக நீங்கள் இருக்கீங்க. பல பேட்டிகளில் நீங்கள் கொடுத்த சமிகைகள், ஒருவேளை சீமானை முன்னிறுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிட்டால் ஆச்சரியப்படுவதற்கில்லை, அது அந்த கட்சியினுடைய முடிவு அப்படின்னு சொல்றீங்க. எதிர்காலத்தில் சீமானை முன்னிறுத்தி நீங்கள் என்னுடைய பல பேட்டிகளை சொல்லியிருக்கீங்க, அதிமுக சீமானை முன்னிறுத்தி முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கொள்ளட்டும், அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அப்படின்னு கூட சொல்லியிருக்கீங்க. ஒரு நீண்ட கால ஒரு திட்டமாகத்தான் ரஜினி சீமான் சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சிங்களா? பொலிட்டிக்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டி. அந்த இடத்துக்குள்ள பல பாசிபிலிட்டிஸ் அரசியல் களத்துக்குள்ளே நடக்கலாம். அது நாளைக்கு ஒன்று வர்றத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக திங்க் பண்ணுவாங்க. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புள் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு இடம். இப்போ கூட நான் என்ன பார்க்குறேன்னா, எடப்பாடியை 3வது இடத்துக்கு தள்ளணுங்கிறது தான் என்னோட 2026 அஜெண்டா. ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி தான் சொல்கிறேன். அதில் இந்தியா 2வது இடத்துக்கு வந்தேன்னா ஐ வில் பி ஹாப்பி. ஆனால் எடப்பாடி கூட எப்படியாவது கூட்டணி அமைச்சிடணும்னு தமிழிசை முயற்சி பண்ணுறாங்க, நயனார் நாகேந்திரன் முயற்சி பண்ணுறாங்க, கரு நாகராஜன் என்னோட சகோதரர் தான், அவருக்கு அந்த எண்ண ஓட்டம் இருக்கும், விருதுநர் சீனிவாசனுக்கு அந்த எண்ண ஓட்டம் இருக்கும், வானதி சீனிவாசனுக்கு அதே எண்ண ஓட்டம் தான் இருக்கும். இதெல்லாம் இந்த கட்சிக்காரங்க, அந்த கட்சியில் முக்கியமானவங்க, அவங்க இந்த மூவை பண்ணத்தான் செய்வாங்க. எப்படியாவது எடப்பாடியை ஒரு பாஜக கூட்டணி ஏற்றுக்கொள்ள வச்சுக்கிட்டு ஒரு சுமுத்தா போகணும்னா இப்போவே ஒன்றா சேரணுங்கிற ஒரு முயற்சி அந்த கட்சிக்குள்ள பண்ணத்தான் செய்கிறாங்க, பண்ணுவாங்க. அதுக்கடையில் மோடி ஃபார் பிஎம் 2029 மோடிக்கு இங்கே 2029 வெற்றி கிடைக்கணும். தமிழ்நாடு அசம்பிளி இதுங்கிறத 2029க்காக தான் பயன்படுத்தணும். எடப்பாடி பழனிசாமி 3வது தள்ளுறதுக்கு தான் அந்த வியூகத்தை வகுக்கணுங்கிறது என்னோட எண்ண ஓட்டம். நான் என்னோட எண்ண ஓட்டத்தை சொல்லிட்டு தான் செய்கிறேன். சசிகலா பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் வர முடியாதுன்னு தான் சொன்னேன். பதவியேற்ப கவர்னர் வரமாட்டார்னு தான் சொன்னேன். ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லைன்னு தான் சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் சொல்கிறேன், எடப்பாடியை 3வது தள்ளுறது தான் ரவீந்திரன் துரைசாமி மோடி ஃபார் பிஎம் 2029 டீமோட நோக்கம். அதில் தான் நாங்கள் நகர்றோம். அந்த இதில் நாங்கள் மட்டுமே அரசியல் பண்ணலை. தமிழிசை அம்மையார் பண்ணுறாங்க, நயனார் பண்ணுறாரு, இவர் வானதி பண்ணுறாங்க, அவங்களும் அவங்க மூவ் பண்ணுறாங்க. ஜனநாயகத்தில் முடிவெடுக்கக்கூடிய தலைவர் யார் கருத்தை எடுத்துக்கிட்டு எப்படி முடிவெடுக்க போகிறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்கள் எங்கள் விஷன் கிளியர், நோ ஹிடன் அஜெண்டா. மோடி ஃபார் பிஎம் 2029 தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அதே வேளையில் எடப்பாடியை பிடிச்சி எம்எல்ஏ ஆகணும்னு தமிழிசை வானதிகளும் முயற்சி பண்ணுறாங்கங்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் யாரோட கருத்து மோடிக்கிட்ட ஈடுபடுதுன்னு. இந்த நிகழ்ச்சியில் கருத்தில் குறிப்பிட்ட ரவீந்திரன் துரைசாமி மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.